சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே வித்தியாசமான மாஸ்க் போட்ட ஒரு ஆளை தான் காட்டுவாங்க. சோ இந்த ஒரு ஆளு நான் ஷாமன் போல, அதாவது ஒரு மேஜிக்கல் பால் வச்சு ஃபியூச்சரையோ பாஸ்டையோ வந்து கெஸ் பண்ணுவாங்கல்ல. சோ இப்ப நடக்க போறது இதெல்லாத்தையும் கெஸ் பண்றவங்க. சோ இந்த மாதிரி ஒருத்தவங்க சோ இவங்கள வச்சு ஒரு ஷோ பண்றானுங்க. சோ இவங்கள வச்சு ஒரு செலிபிரிட்டியோட அடுத்து என்ன நடக்க போகுது, இல்ல அவர் மறைச்சு வச்ச சீக்ரெட்ஸ் என்ன, இந்த மாதிரி கெஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க சொன்னது எல்லாத்தையுமே அந்த செலிபிரிட்டி இல்லன்னு சொல்லிடுவான். சோ எல்லாமே தப்புதான், இவங்க வெறும் புருடாதான் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை முடிச்சுட்டு இவங்கள கிளம்ப சொல்லிடுவாங்க. அப்ப இவங்க ஒரு டாக்ஸில ஏறி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. சோ அப்ப அந்த டாக்ஸி டிரைவர் என்ன கேட்பாருன்னா, ஆமா நீங்க அந்த சாந்தோ தொதோரியா தானே, உண்மையிலேயே உங்களுக்கு சைக்கிக் பவர்ஸ் இருக்கா? நானும் உங்க டிவி ஷோவை நிறைய தடவை பாத்திருக்கேன், ஆனா நீங்க சொல்றது எல்லாமே தப்புன்னு தான் சொல்றாங்க. உண்மையிலேயே நீங்க சைக்கிக் பவர்ஸ் வச்சிருக்கீங்களா இல்ல ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவர் கேக்குறத பார்த்த உடனே அவங்க பாதி வழியில இங்கேயே என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ சொல்லிட்டு இறங்கியும் போயிருவாங்க. அவரும் சரி நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க வாங்க வாங்க நான் ஒண்ணு சொல்லலான்னு, நீ இப்பவே இங்க இருந்து கிளம்புனீனா உயிரோட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி அமிச்சிருவாங்க. சோ இதுக்கப்புறம் திருப்பி மோமோவை தான் காட்டுவாங்க. சோ மோமோ முன்னாடி அதோட கண்ட்ரோலை மீறி நின்னுகிட்டு இருந்த நம்ம உட்காரன் இருக்கான்ல, சோ அவனுக்குள்ள அந்த டர்போ கிளவி இருக்குல்ல, இந்த டர்போ கிளவி நம்ம மோமோவை அப்படியே சாப்பிடுற மாதிரி பக்கத்துல போகும். கரெக்டா அது மோமோவை பிடிச்சு அவ்வளவுதான் உன்னை நான் இப்பவே காலி பண்ண போறேன்னு சொல்லும் போது டக்குன்னு இந்த டர்போ கிளவி முன்னாடி ஏதோ ஒரு நெய்ல வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா இந்த டர்போ கிளவி தள்ளி போய் விழுந்துரும். யாராதுன்னு பார்த்தா என்ட்ரி, வேற யாரும் கிடையாது. யாரோ வந்து என்னோட பேத்தி வந்து யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா நீ வந்து மனுஷனே இல்ல போலயே, என் பேத்தி எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளமா தான் கூட்டிட்டு வருது, இந்த ஸ்ட்ரெஸ்லயே மூஞ்சியில திருப்பி சுருக்கெல்லாம் வந்துரும் போல. சோப்பா ஒரே தலைவலிப்பா, சரி வரியா, அவ்வளவுதான் உன்னை முடிச்சு விட்டு நான் போய் தூங்க போகணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. சோ இப்ப நம்ம கிரானிக்கும் கிளாஷ். ஆக்சுவலா இந்த பக்கம் இருக்காங்களே இந்த சாந்தோ தொதோரியா, இவங்க தான் நம்ம மோமோவோட அந்த கிரானி, அதாவது அந்த ஸ்பிரிட் மீடியம்னு சொல்லி இருப்பாங்கல்ல. சோ அது இவங்க தான். இவங்க இத பாத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஓஹோ நீ ஃபாஸ்ட் தான், ஆனாலும் கூட தானாவே என் டிராப்புக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட, நான் வெளியில ஒரு நெயில் அடிச்சிருக்கேன் பாத்தியா, அந்த நெயில் இருக்கிற வரைக்கும் உன்னால வெளியே வர முடியாது, அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்குள்ள இருக்க நெயிலுக்குள்ள உன்னால உள்ளேயும் வர முடியாது, சோ எப்படி இருந்தாலும் உன்னை இங்கே காலி பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அடுத்து தைரியமா முன்னாடி நடந்து வருவாங்க. சோ வந்துட்டு அப்படியே டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ அந்த டர்போ கிளவி என்ன சொல்லுன்னா, நான் உன்னைய சும்மா விட மாட்டேன், நான் இப்பவே உன்னைய கொன்னு சாப்பிட்டுருவேன், என்னைய உன்னால ரொம்ப நேரம் அடிச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லும். உடனே நம்ம சாந்தா, உன்னை நான் அடைச்சு வைக்கலாம் போறது இல்ல, இப்பே போட்டு தள்ளிட்டு போறேன், அவ்வளவுதான், எனக்கு நேரம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை பாக்குறதுக்கு நருட்டோல வர சுனாடே மாதிரியே ஒரு ஃபீல் வருது. சோ அதனாலயே என்னமோ தெரியல, இந்த அனிமே வந்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்கள சுனாடே அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க. சுனாடே எதுக்காக ஃபேமஸ் ஆனாங்களோ அதுக்காகவே இவங்களும் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. புரிஞ்சவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ இப்ப இந்த டர்போ கிளவி என்ன சொல்லுன்னா, நீ என்னைய கொன்னீனா இந்த உடம்பும் செத்து போயிரும், அதாவது இந்த பையனும் செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லும். உடனே எவனோ ஒருத்தன் அவன் சாகுறத பத்தி எனக்கு என்ன கவலை, என் பேத்திய எவன் ஏமாத்தினாலும் அவன் சாகுறதுக்கு நான் விட்டுருவேன், அது மனுஷனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கோட்டை அழிச்சிரும். அப்ப நம்ம மோமோவும் முழிச்சிரும். அதாவது ரொம்ப நேரம் மயக்கத்துல இருந்திருக்கும்ல, சைக்கிக் பவர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணதுனால. சோ இப்பதான் அது எந்திரிச்சிருக்கும். எந்திரிச்சோடனே அது ஃபர்ஸ்ட் தேடி வருது ஒக்காருன்னதான். சோ ஒக்காரு எங்க போனா அப்படின்னு சொல்லி தேடிட்டு வரும். கீழே இறங்கி வந்தோடனே அவங்க கிராண்ட்மா நம்ம மோமோவை பார்த்து, நீ அந்த ஸ்பிரிச்சுவல் ஹாட்ஸ்பாட்டுக்கு போனியா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா ஆனா நான் போல, என் ஃப்ரெண்டு தான் போனா, அதெல்லாம் என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு மோமோவும் சொல்லும். நீ அந்த ஈவில் ஸ்பிரிட்ட பத்தி தான் பேசுறீனா, அதை நான் கொன்னுட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிராண்ட்மா சொல்லும். என்னது ஈவில் ஸ்பிரிட்ட கொன்னுட்டியா, அதுக்கு கண்ணாடி எதுவும் போட்டிருந்தானா, நீ எதுவும் பாத்தியா, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கேட்ட உடனே, நீ தான் கோஸ்டையே நம்ப மாட்டியே, நான் வெறும் ஃபேக் ஸ்பிரிட் மீடியம் தானே, நீ ஏன் இத பத்தி எல்லாம் கவலைப்படுற, நீ போய் ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிரும். சோ சின்ன வயசுல நம்ம மோமோ வந்து இவங்க கிட்ட வந்து திட்டினத, அதாவது கோவமா பேசினத இன்ன வரைக்குமே ஞாபகம் வச்சிருக்கும் இந்த பாட்டை. சோ வேற வழியே இல்லாததுனால மோமோ, நான் பண்ணது எல்லாமே தப்புதான், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு அந்த பையன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, அவனுக்கு மட்டும் எதுவும் ஆயிருக்க கூடாது சொன்ன உடனே இந்த பாட்டி என்ன சொல்லுன்னா, அவன் அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல தான் இருக்கான், போய் பாரு அப்படின்னு. சே இந்த கிளவிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிக்கும் நம்ம மோமோ. சோ நம்ம மோமோ இந்த ஒக்காருனை பார்த்து உண்மையிலே வந்து ஃபீல் பண்ணும். ஏன்னா ஒக்காருன் வந்து வெறும் ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் நினைச்சிருக்கான். சோ அதனால அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயத்துல போய் அந்த மெயின் ஸ்ட்ரீனை திறந்து பாக்குமா, அவன் என்னடா நல்லா சமணக்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான்.
மோமோச்சான் எங்க போனீங்க? உங்களதான் நான் பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை காணவே காணமேனோன்னு டக்குனு கதவை சாத்திரும். அவனை பாக்குறதுக்காக ஒரு ஃபீலோட ஓடி வந்துட்டு அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே, நீ ஏன்டா உயிரோட இருக்க, நீ தான் சாவலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். என்னது சாகணுமா? ஆமா ஆமா, நான் உயிரோட இருக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, நாளைக்கே போய் செத்துறேன் அப்படின்பா. அப்பாடியோ அவனுக்கு எதுவும் ஆகாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா நம்ம மோமோ உட்கார்ந்து இருக்கும் போது கரெக்டா இந்த கிராண்ட்மா வந்துட்டு, அவன் உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த கர்ஸ் அவனை ஒண்ணுமே பண்ணாது, சோ அவன் வெளில கால் எடுத்து வச்சானா கண்டிப்பா அவன் மான்ஸ்டரா மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். சொன்ன உடனே இந்த மோமோவும் டர்போ பாபா இருக்குல்ல, அதாவது இந்த டர்போ கிழவி அவனோட முக்கியமான பொருளை தூக்கிட்டு போயிடுச்சு. சோ அது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால அதுக்கு நானும் காரணம்ன்றதுனாலதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப என்னால சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ண முடியும், யூஎஃப்ஓ எல்லாம் வந்து தூக்கிட்டு போனாங்க, அதனால எனக்கு சைக்கிக் பவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். உடனே இந்த கிராண்ட்மா யூஎஃப்ஓ எல்லாம் இல்ல, ஆனா சைக்கிக் பவர்ஸ் வேணா இருக்கு, அதை வேணா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லும். இருந்தாலும் போய் அந்த டர்போ கிழவி கிட்டயா மாட்டுவீங்க? அந்த டர்போ கிழவிய முன்னாடி 100 கிலோ கிழவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு மாடர்ன் யோகாயா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு யோகாய் கூட. சோ இது இல்லாம ஒரு லொகேஷன், அதாவது ஒரு டனல் கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். சோ அதை பாக்குறதுக்காக நம்ம கிராண்ட்மாவும் அங்க போயிருக்கு. அங்க போய் பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கு அந்த ஃபீலிங். ஏன்னா சுத்தி இருக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, உள்ள போறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அப்பதான் நம்ம கிராண்ட்மாவுக்கு தெரிய வந்திருக்கு உள்ள ஒரு லொகேஷன் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு. இந்த லொகேஷன் போன் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே அதுங்களோட லொகேஷன்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதுவும் இல்லாம இந்த டர்போ கிழவி அந்த லொகேஷன் போன் ஸ்பிரிட்டோட ஒன்னா ஃபியூஸ் ஆயிடுச்சு. சோ அதனால அந்த டர்போ கிழவிய அந்த டனல்ல தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதோட நீ இந்த பையனை மறந்துரு, அது ஒண்ணுதான் நம்மளால பண்ண முடியும், நீ இனிமேல இவன் கூட சேராத, நீ உன்னோட டெய்லி லைஃப பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆனா மோமோ என்னால அது முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும். ஏன்னா இவனுக்கு காரணம், இவன் இப்படி ஆனதுக்கு காரணம் நானும் தான். சோ அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா எடுத்தே தீருவேனோனே, ஓஹோ உனக்கு உண்மையிலே இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்கிட்ட போய், ஏப்பா உனக்கு இந்த பொண்ணுக்கு வந்து உன்னைய பிடிச்சிருக்கா, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க வேற செய்யும். சரி என்னோட பேத்திக்காக சொல்றேன், நீ ஒருவேளை அந்த டர்போ பாபாவை தோக்கடிக்கணும்னு நினைச்சீனா அது கூட போய் ஓடி பிடிச்சு விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஏன்னா அந்த டர்போ பாபாவை அதோட லொகேஷன் போன் ஸ்பிரிட் இருக்கிறதுனால மட்டும்தான் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது சோனா சிட்டில மட்டும்தான். சோ அந்த சிட்டில இருந்து வெளில கொண்டு வந்துட்டோம்னா அந்த டர்போ பாபாவை ஒன்னால கூட தோக்கடிச்சிட முடியும்னு சொல்லும். ஆனாலும் கூட நம்ம மோமோ என்ன சொல்லும்னா, இந்த கால பத்துமா நான் பேசுற, அதுக்கு பதிலா நீயே வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி இவங்க கிராண்ட்மாவை பத்தி கேட்கும். ஆனா நம்ம கிராண்ட்மாவால அங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த காமிகோ சிட்டி அப்படின்ற சிட்டில இருக்கிற காட்ஸோட பவர்ஸை யூஸ் பண்ணி தான் ஸ்பெல் எல்லாமே யூஸ் பண்ணுது நம்ம கிராண்ட்மா. சோ இந்த சிட்டியை தாண்டிட்டா நம்ம கிராண்ட்மாவால எந்த பவரையும் யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நீங்களே போய் தான் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஆனா டர்போ கிழவியோட ஸ்பீட தாண்டி கண்டிப்பா மோமோவால ஓடவே முடியாது. சோ இத பத்தி நம்ம மோமோ கேட்கும் போது, நீ ஓட தேவல்ல, இவன் ஓடுவான் அப்படின்னு சொல்லி கதவை திறக்கும். பார்த்தா பையன் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பான் என்ன பேசுறாங்க அப்படின்னு. சோ ஓட போறது இவன் தானா? இவன் மட்டும் என்ன கேட்பானா, நான் எப்படி ஓடி அந்த டர்போ கிழவியை தோக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். சோ இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் ஆகி எப்படியாவது ஸ்ட்ராங்கா மாறி அந்த டர்போ கிழவியை போய் நீங்களே தோக்கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிராண்ட்மா ஐடியா கொடுக்கும். ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம மோமோ பக்கத்துல இருந்து கர்ஸ புடிச்சு வைக்கலனா இவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருவான். அதனால இவன் மோமோவை மேல தூக்கிக்கிட்டு இவன் அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த டர்போ கிழவியோட வந்து ஓடி ஜெயிக்கணுமா. இத ஓடி அந்த சோனா சிட்டிக்கு வெளில அந்த டர்போ கிழவியை கூட்டிட்டு வர்றதுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வேற வழி இல்லாததுனால இவங்களும் ட்ரெயின் ஆக முடிவு பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம உட்காரன் என்ன சொல்லுவானா, அப்ப சண்டை போடும் போது நான் உண்மையிலேயே என்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். சோ அதனால என் மேல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிராதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என் கூட இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மோமாவை பார்த்து கேட்பான். நம்ம மோமா உடனே, நீ தான் ரொம்ப யோசிக்கிற, அப்பெல்லாம் நான் போக மாட்டேன்னு சொல்லும் போது, அப்புறம் எதுக்கு அந்த கதவை சாத்திட்டு போன, நீ அப்ப வந்து என் மேல டிசப்பாயின்மெண்டா இருக்கதானே, நான் வந்து இதெல்லாம் ஒதுக்க மாட்டேன், ஏன் வேணும்னு இப்படி மாத்தி மாத்தி பண்ற அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து எக்ஸ்ட்ரீமா பேச ஆரம்பிச்சிருவான். பரவாயில்ல, நீ ரொம்ப டென்ஸான ஆளுதான், ஆனாலும் நீ சண்டை போடுறப்ப சூப்பரா சண்டை போட்ட, சோ கவலைப்படாத, திருப்பி உனக்கு ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி மோமோ சொல்லிட்டு போவாங்க. உடனே நம்மளும் ஃபீலா இருப்பான். சோ உடனே என்ன கேட்பானா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோவும் இங்க வருமா. அப்ப நம்ம கிராண்ட்மா வந்து நியூஸ் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல இவங்க ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு இவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்களா அவனோட இத பத்தி. அவன் சொன்னது எல்லாமே வந்து, அதாவது இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா, அவன் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா, இததான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட்மாவும் சொல்லும்.
சோ இந்த கிராண்ட்மா திருப்பியும் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக காலைல வந்துரும். இப்ப ட்ரைனிங் ஆரம்பிச்சோடனே ஒரு பெரிய சிக்கல் வந்துரும். என்னடா சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒக்காரன் வந்து உடனடியா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டா இருப்பான். ஆனாலும் நம்ம மோமோ அவனை பாத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவங்களால அந்த கர்ஸ புடிச்சு வைக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப இவனால பாத்துக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போக முடியாது. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் நடுவுல நிப்பான். அதாவது லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ல இருப்பான். சோ நார்மலா நம்ம மோமோ அந்த கர்ஸோட ஆராவை பாக்குறாங்க. அத பார்த்து தன்னோட பவர் மூலமா அதை கண்ட்ரோல் பண்றாங்க. சோ நார்மலா எல்லா பொருளுக்குமே அவங்களுக்கு ஒரு ஆரா தெரிய வருது. சோ அதனால எந்த சின்ன சின்ன பொருள் வேணாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க உண்மையிலேயே பவர் அவேக்கன் பண்ணாங்கல்ல அந்த ஏலியன் கூட சண்டை போடும் போது, அப்ப அவங்களோட பவர் அப்படியே அன்லிமிட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பவர் திரும்பி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுக்கு நம்ம கிராண்ட்மா என்ன சொல்லுவோம்னா, மேபி நீ உன் கண்ணால பாக்குறதுனாலதான் உன்னோட பவர் வரலையோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க கண்ணால பாக்குறதுனால அந்த கண்ணுக்கு தெரியற ஆரவம் மட்டும்தான் பாக்குறாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி தான் இவங்க பவரும் வெளில வருது. மேபி கண்ணால பாக்காம இவங்க அதை உணர்ந்தாங்கன்னா, சோ ஃபீல் பண்ணாங்கன்னா இவங்களோட பவர் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மாவும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மோமோவும் அந்த ஆராவை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தா அந்த கர்ஸ் திருப்பி வெளில வர ஆரம்பிச்சிடும். சோ ஒர்க் அவுட்டே ஆகல. இது போக போக கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆக போக வேண்டிய விஷயம். ஆனாலும் கூட இவங்க இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம உட்கார என்ன சொல்லுவானா, நீங்க பேசுறதெல்லாம் அப்புறம் பேசுங்க, இந்த இதுக்கு ஏதாவது வந்து பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவான். ஆனா நம்ம மோமோ அதை விடாது. யார் வீட்டுக்குள்ளே நீ உள்ள போய் பாத்ரூம் யூஸ் பண்ண நான் விட மாட்டேன்னு சொல்லும். ஏங்க கொஞ்சமா சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேக வேகமா போடுவான். எனக்கு ஒரு இடம் கொடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட்மாவும் வேற பின்னாடி ஓடி வரும். எதுக்கு ஓடி வருதுன்னே தெரியல. எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து பாத்ரூமுக்கு ஓடுறானுங்க. மொத்தமா போய் உள்ள இருக்க போறானுங்க. இவனும் வேக வேகமா ஃபர்ஸ்ட் ஓட போறேன்பா. நம்ம கிராண்ட்மாவும் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்தி ஓடி வருமா. வேற வழியே இல்ல. கர்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம மோமோ பார்த்துதான் ஆகணும். சோ பாத்துக்கிட்டே இவனும் போய்கிட்டே இருப்பான். கரெக்டா பார்த்தோம்னா மோமோ தான் கண்ணை மூடணும். ஆனா உக்காருன்னா கண்ணை மூடிக்கிட்டு இருப்பான். கண்ணை மூட வேண்டியவங்க மூடல. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கிராண்ட்மா என்ன சொல்லுவோம்னா, நீ உன்னோட பவரை ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணப்ப உன்னோட பவர் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னீல. சோ அது உன்னோட ஒரிஜினல் பவரா இருக்கும். நீ அந்த பவரை எப்பயுமே யூஸ் பண்ணணும்னா நீ கொஞ்சம் கொஞ்சமா சீல வந்து உடைச்சு ட்ரெயின் ஆகணும்னு சொல்லும். ஆனா கரெக்டா இதே நேரத்துல டர்போ கிளவி இங்க வந்துரும். சோ அந்த கர்ஸ தாண்டி வெளில வந்துருச்சு போல. ஆனா வேற யாருமே அசைய மாட்டாங்க. நம்ம மோமோவுக்கு மட்டும்தான் அந்த டர்போ கிளவி தெரியும். மத்தவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க. அப்ப நம்ம கிராண்ட்மாவோட காதுல இருந்தும் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். நம்ம ஒக்கரனுக்கும் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். இந்த டர்போ கிளவி என்ன சொல்லும்னா, இந்த பையன் யார பாக்குறானோ அவங்களையும் என்னால கர்ஸ் பண்ண முடியும். உன்னோட கிராண்ட்மாவையும் என்னால உன் கண்ணு முன்னாடியே கர்ஸ் பண்ணி கொல்ல முடியும். நீ என்னைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. இன்னைக்கு நைட்டே நீ அங்க வரணும். ஒவ்வொரு டைம்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது போயிடும். சோ போனதுக்கு அப்புறம் டக்குன்னு அவங்க கிராண்ட்மாவை திரும்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோ கேக்குமா. உடனே அவங்க கிராண்ட்மாவும் என்ன நடந்துச்சு, எதுக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி பாக்கும். பின்னாடி இவங்க வீட்டுல ஒட்டி வச்சிருக்க தலிஸ்மனே வந்து பாதி வந்து ரத்தம் ஆகிற அளவுக்கு இந்த டர்போ கிளவியோட கர்ஸ் பவர் அதிகமாயிடுச்சு. சோ வேற வழியே இல்ல. இன்னைக்கு நைட்டே போய் அந்த டர்போ கிளவியோட சண்டை போட்டே தான் தீரணும். சோ அதுக்காக புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு, அதாவது கோஸ்டுக்கு எதிரான புல்லட் ப்ரூஃப் வெஸ்டா, சோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் நல்லா ரெடி ஆயிருவாங்க. அமிச்சு வச்சு நம்ம கிராண்ட்மாவும் இவங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோ கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டி இவங்க ரெண்டு பேரையும் போக வைக்கும். உடனே சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிரும். நீ எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு பிரச்சனையை தான் கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி உங்க கிராண்ட்மா சொன்ன உடனே மோமோவும் எரிச்சல் ஆகி அங்க இருந்து போக ஆரம்பிச்சிரும். உடனே உங்க கிராண்ட்மா சைலண்ட் ஆயிட்டு மோமோ அப்படின்னு சொல்லி கூப்பிடும். இவங்க மோமோவை போய் கட்டி பிடிச்சிட்டு தயவு செஞ்சு திருப்பி உயிரோட வந்துருன்னு சொல்லும். மோமோவும் சரி கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சைக்கிள்ல இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. வேற வழியே இல்லாம டர்போ கிளவியோட சண்டை போடுறதுக்காக இவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்தே ட்ரெயின்ல போய் ஏறிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம உக்காருன்னு வந்து ஓடணும்ல, அந்த டர்போ கிளவியோட ஓடி பிடிச்சு விளையாடணும்ல. சோ அதுக்காக ஸ்டாமினாவை சேவ் பண்றதுக்காக இப்ப ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த மோமோ ரொம்ப கோவமா இருக்கும். ஏன்னா தனக்கு முக்கியமான ஒரு ஆளை அந்த டர்போ கிளவி வந்து அடிக்க பாத்துச்சு. சோ அதனால அந்த டர்போ கிளவிய நான் சும்மாவே விட மாட்டேன், தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எல்லாம் போட்டுட்டு என்னால போக முடியாது. அதுக்கு பதிலா என்னோட ட்ரெஸ்ல மாறினாதான் என்னால வந்து போக முடியும். ஃபேஷன் போனா மட்டும்தான் ஸ்ட்ரென்த்தே வரும் எனக்கு. சோ ஃபேஷனபிளான ட்ரெஸ் போட்டுட்டு தான் நான் சண்டைக்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இந்த மோமோ. அந்த கிளாத்தையும் போட்டுட்டு தைரியமா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு. உடனே அதை பார்த்துட்டு நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு அவன் கேட்பான். கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு ஒரே ஃபன்னு தான், ஒரு ஃபன் பண்ண போறோம் பாரு அந்த டர்போ கிளவி கிட்ட போயிட்டுன்னு சொல்லும். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே.